everyone, welcome back to my channel. என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ, ப்ராடக்ட் ஐ ரிக்ரெட் பையிங். ஸோ யூஸ்வலாக நான் வந்து எதனா ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன்னா அந்த ரிக்ரெட்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து வாங்குகிற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நேரத்துக்கு ரிவ்யூ பார்த்துட்டு எல்லாரோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு எல்லா இ-காமர்ஸ் சைட்டில் ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் ஒரு ப்ராடக்ட்டையும் நான் வாங்குவேன். ஸோ அது மாதிரி ஒரு டைப் தான் நான். இப்படிலாம் பண்ணி எனக்கு வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஏன்டா வாங்கணும்னு தோணுச்சு. அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் நான் எனக்கு உங்களோட ஷேர் பண்ணி போகிறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த ப்ளம்மோட ஷவர் ஜெல். யூஸ்வலாக எனக்கு வந்து ஷவர் ஜெல் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நான் இதுக்கு முன்னாடி வந்து பாடி ஷாப்போட முருங்கான ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அந்த ஷவர் ஜெல் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நைக்காவோட ஷவர் ஜெல்லும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது வந்து ஓகே, முருங்கா அளவுக்கு இல்லைனால கொஞ்சம் ஓகே நல்லா இருந்தது. ஸோ நம்ம வந்து ப்ளம்மில் ஒன்று ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ப்ளம்மோட ஷவர் ஜெல் வந்து ட்ரை பண்ணேன். இந்த ஷவர் ஜெல் பார்த்தீங்கன்னா கிளென்ஸ் நல்லா பண்ணுது. நான் எதுவுமே சொல்லலை, கிளென்ஸ் வந்து நல்லா பண்ணுச்சு. ஸோ ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறம். இதோட ஃப்ரேக்ரன்ஸ் தான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா வந்து க்ரோசின் சிரப் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஸோ இந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா க்ரோசின் சிரப் அப்படியே எக்ஸாக்ட் க்ரோசின் சிரப் மாதிரியே இருந்தது. அண்ட் எனக்கு வந்து இந்த க்ரோசின் சிரப்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், சின்ன வயசில் யூஸ் பண்ணோம். இப்போ அது உடம்பு சரியில்லை தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் எனக்கு வந்து உடம்பு சரியாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் இந்த ஷவர் ஜெல் வந்து யூஸ் பண்ணும்போது. இதோட ஃப்ரேக்ரன்ஸ் சுத்தமாக பிடிக்கல. எனக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வீட் ஃப்ளோரல் ஃப்ரேக்ரன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அதை ட்ரை பண்ணியிருந்திருக்கேன். அது மாதிரி அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்தது கிடையாது. ஷவர் ஜெல்னால் ஃப்ரேக்ரன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, சும்மா செரி ஸ்மெல் அது மாதிரி வேறு எதாவது இருக்க போது, ஃப்ளோரல் ஸ்மெல் இருக்க போது தான் நினச்சி வாங்கினேன். பார்த்தா எக்ஸாக்ட் க்ரோசின் சிரப்போட ஸ்மெல் தான். ஸோ அதனால எனக்கு என்னமோ தெரியல, இந்த ப்ராடக்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ரிக்ரெட் பையிங்கில் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நிவ்யாவோட ஸ்கின் ரிஃபைனிங் ஸ்க்ரப். ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த பேக்கேஜிங். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து 4 to 5 டைம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். சுத்தமாக எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்கல. ஸ்க்ரப் பண்ண ஒரு ஃபீலே இல்லை. இதோட பீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. யூஸ்வலாக வந்து ஸ்க்ரப்பிங் பீட்ஸ் வந்து கொஞ்சம் கரைஞ்சிரும், இல்லைனா வந்து அட்லீஸ்ட் ஸ்க்ரப் அது நல்லா பண்ணும். இது ரெண்டுமே எதுவுமே பண்ணவே இல்லை. அண்ட் நார்மல் ஃபேஸ் வாஷாக கூட இது வந்து நல்லாவே இல்லை. ஸோ எனக்கு சுத்தமாக இது வந்து ஒர்க் ஆகலை. அண்ட் இது வந்து நார்மல் ஸ்கின் டைப்பில் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும்னு நினச்சி தான் இது வாங்கினேன். ஏன்னா நான் வந்து எவ்ரிடே பேசிஸ்க்கு வந்து மேக்கப் போடுறேன்ல, இப்போ வீடியோஸ் பண்ணுறதுனால மேக்கப் போட்டுட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து சில டைம்ஸ் நான் வந்து ஹெவி மேக்கப் போடுவேன் பார்த்தீங்களா, ப்ரைடல் மேக்கப் போடுற மாதிரி டியூட்டோரியலோ இல்லை எதாவது ஹெவி மேக்கப் போடுற மாதிரி டியூட்டோரியல் வந்துச்சுன்னா நான் வந்து ஸ்க்ரப் பண்ணுவேன். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் கண்டிப்பாக ஸ்க்ரப் பண்ணுவேன். அதுக்காக தான் நான் வந்து வாங்கினேன். இது லாக்டவுனில் தான் வாங்கினேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு எதுவும் இது சூட் ஆகலை. நான் ஒரு 4 to 5 டைம்ஸ் தான் வந்து இது யூஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து இது ஒர்க் ஆகலை இந்த ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து நிவ்யாலே பார்க்க போகிறோம். டோட்டல் ஃபேஸ் க்ளீன் அப்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் மாதிரி இருந்தது. ஃபேஸ் வாஷ் ப்ளஸ் வந்து ஸ்க்ரப். ஸோ இதுவும் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை. இது வந்து எப்படின்னா ஃபேஸ் வாஷ் ப்ளஸ் ஸ்க்ரப் ரெண்டுமே சேர்ந்து வந்து ஒரு டோட்டல் ஃபேஸ் க்ளீன் அப் மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து நிவ்யாவில் வந்து நிவ்யா ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களோட லிப் பாம் எனக்கு வந்து நல்லா சூட் ஆச்சு. அவங்களோட மாய்ஸ்சரைசர் வந்து நல்லா சூட் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து இது ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து எனக்கு சூட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து பார்க்க போகிறது வந்து ஒரு மேக்கப் ப்ராடக்ட். இது வந்து MN. ஸோ MN பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இது வந்து ஸ்பாட் கரெக்டர் ப்ளஸ் ஹைலைட்டர். ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் சீரீஸில் வந்து மேக்கப் டியூட்டோரியல்ஸ்லாம் வந்து பண்ணலான்னு நினச்சேன். அந்த சில பட்ஜெட்டான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்கினேன். அதுவும் வந்து நிறைய ரிவ்யூஸ் பார்த்து தான் வாங்கினேன். ஸோ அப்போ வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ நான் வந்து இப்போது இதான ஒரு பட்ஜெட் மேக்கப் பண்ணுறதுனா இருந்தால் மேக்கப் வந்து பட்ஜெட்டில் வாங்கினா கொஞ்சம் ரொம்ப சீப் குவாலிட்டியில் தான் இருக்கும். ஆனால் அதுலேயே வந்து பெஸ்ட்டாக எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பட்ஜெட் மேக்கப்லாம் வாங்குவேன். ஸோ வாங்கிட்டு அது எது நல்லா இருக்கோ அதுதான் நான் வந்து வீடியோஸில் காமிப்பேன். ஸோ இது நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் நான் வந்து இதை வாங்கினேன். MNோட ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து கலர் கரெக்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஹைலைட்டராகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பிக்மெண்டடாகவே இல்லை இது. ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் அவ்வளோவா வாங்கினதுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ ஐ ரிக்ரெட் பையிங் இட். ஸோ அதே மாதிரி நான் மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா வந்து மிஸ் ரோஸோட ப்ரொஃபஷனல் மேக்கப் லூஸ் பவுடர். ஸோ லூஸ் பவுடர் வந்து நான் வந்து ஏன் யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா ஃப்ளாலஸாக இருக்கிறதுக்கு, பவுடர் அடித்த ஃபீல் இருக்கக்கூடாது ஸ்கின்னில். அண்ட் அதோட வந்து பட்ஜெட்டாக இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆடியன்ஸ்க்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை வாங்கி ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. யூஸ்வலாக வந்து ஹைலைட்டரில் தான் ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் இருக்கணும். இன்னும் லூஸ் பவுடரில் எதுக்கு ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் எனக்கு வந்து அவ்வளோவா இந்த பவுடர் வந்து பிடிக்கல. அண்ட் மிஸ் ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க லிப்ஸ்டிக்ஸ் நல்லாயிருக்கும். அண்ட் அவங்க ஐஷேடோ பேலட்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பவுடர் வந்து எனக்கு வந்து அவ்வளோவா வந்து இஷ்டம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ட்ரை பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹர்ப்ஸோட ஒரு ஷாம்பூ. அண்ட் ஜஸ்ட் ஹர்ப்ஸில் வந்து சில்கி ஸ்ட்ரென்த்னு ஒரு ஷாம்பூ இருக்கும்.
எக்ஸலண்ட்டான ஒரு ஷாம்பு. சீரியஸாக அந்த மாதிரி ஷாம்பு நான் யூஸ் பண்ணதே கிடையாது. சூப்பராக இருக்கும் அந்த ஷாம்பு. ஸோ அந்த ஷாம்புவில் வாஷ் பண்ணதுக்கப்புறமே ஹேர் பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக நல்லா சில்கியாக இருக்கும். நேமும் அப்படி தான் இருக்கும், சில்கி ஸ்மூத் ஷாம்பு என்னமோ அப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த ஷாம்பு. அண்ட் அது அப்படி நினச்சி தான் இன்னொரு ஷாம்பு வந்து ஜஸ்ட் ஹர்ப்ஸ்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 8-in-1 சொல்லிட்டு ஒரு ஹேர் க்ரோத்துக்கான ஒரு ஷாம்பு. அது க்ரீன் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ என்கிட்ட ப்ராடக்ட் இல்லைன்னா ப்ராடக்ட் தூக்கி போட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் வர 2 ப்ராடக்ட்டுமே என்கிட்ட கிடையாது. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணேன், வேறு வழி இல்லாமல் நான் வந்து யூஸ் பண்ணேன். அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் ரொம்ப ட்ரை ஆச்சு, எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஆச்சு. யூஸ்வலாக எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஹேர் வந்து ட்ரை ஆகாது. ஏன்னா நான் ஆயிலிங்கும் பண்ணுவேன், மாஸ்க்கும் பண்ணுவேன். அவ்வளோ சீக்கிரமாக என்னோடய ஹேர் வந்து ட்ரையாக இருக்காது, கொஞ்சமாச்சும் ஷைன் இருக்கும் என்னோடய ஹேரில். ஸோ அந்த ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டல் ட்ரை ஆகிடுச்சு எங்களுக்கு. நான் ஜஸ்ட் ஹர்ப்ஸ்லேயே பார்த்திங்கன்னா வந்து வீட் ஜம் சொல்லிட்டு ஒரு ஷாம்பு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது எக்ஸலண்ட்டான ஒரு ஷாம்பு. ஆனால் இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இந்த ப்ராடக்ட் சுத்தமாக ஒர்க் ஆகலை. இத்தனைக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய ரிவ்யூஸ் இருந்துச்சு, நல்ல நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு ஷாம்பு தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. வீட் ஜம் ஷாம்பு வந்து செம்மையாக எனக்கு ஒர்க் ஆச்சு. அதே சமயத்தில் இந்த க்ரீன் கலரில் ஷாம்பு இருக்குது, இந்த ரூட் பேஸ்டு 8-in-1 ஷாம்புன்னு ஒன்று இருக்கும். ஸோ அது சுத்தமாக எனக்கு ஒர்க் ஆகலை. இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப ரஃப் ஆகிடுச்சு என்னோடய முடி. ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப் ஆகிடுச்சு முடி. ஸோ முடிக்கணுமே அந்த பாட்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எப்படியோ. ஆனால் அது வந்து எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை. ரிக்ரெட் பையிங் இட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாமா எர்த்தோட விட்டமின் சி ஃபேஸ் வாஷ். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகலை. ஏன்னா அது மட்டும் இல்லை, லாஸ்ட் என்னோட ரிக்ரெட் பையிங் வீடியோவில் கூட இருக்கும் மாமா எர்த்தோட ஃபேஸ் வாஷ். அது டைம் ஃபேஸ் வாஷ் அதுவும் எனக்கு ஒர்க் ஆகலை. என்னமோ தெரியல, எனக்கும் மாமா எர்த் ப்ராடக்ட்ஸுக்கும் வந்து மோஸ்ட்டாக எந்த ப்ராடக்ட்ஸும் வந்து ஒர்க் ஆகுனது கிடையாது. நான் மாமா எர்த்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருப்பேன். 5 to 6 ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருப்பேன். அதில் 4 ப்ராடக்ட் எனக்கு ஒர்க் ஆனது கிடையாது. 2 ப்ராடக்ட் வந்து நல்லா ஒர்க் ஆச்சு. எனக்கு ஒர்க் ஆன ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் வந்து நல்லா ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்து எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ இது 2 ப்ராடக்ட் தான் வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு எனக்கு. மீதி ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் தெரிஞ்சது கிடையாது அவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணி. ஸோ அதனால தான் நான் வந்து மாமா ப்ராடக்ட்ஸ் வந்து அவ்வளோவா வந்து வாங்க மாட்டேன். சப்போஸ் ரிவ்யூஸ் எதாவது நீங்கள் கேட்டிருந்தா மட்டும் தான் நான் வந்து ப்ராடக்ட் வாங்கி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணியிருந்திருப்பேன். இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் அந்த ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, this is Akshara saying bye bye and take care of yourself.